மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியராக பணிபுரிவதற்கு கிட்டத்தட்ட 2708 காலி பணியிடங்களுக்கான தேர்வு பல ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்றது. இதில் 5 பிரிவுகளுக்கான தேர்வு முடிவுகள் பிப்ரவரி மாதத்தில் வெளியிடப்பட்டு 5 பேருக்கு பணியாணை என்பது வழங்கப்பட்டது. மீதம் இருக்கக்கூடிய 46 பிரிவுகளுக்கான தேர்வு முடிவுகள் அண்மையில் வெளியிடப்பட்டது. இந்த தேர்வு முடிவுகளில் பல்வேறு விதமான குளறுபடிகள் நிலவியிருப்பதாக கௌரவ விரிவுரையாளர்கள் தங்களது குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். மிக முக்கியமாக ஏற்கனவே அனுபவம் வாய்ந்த நபர்களுக்கான அந்த பணி அவர்களுக்கான அந்த மதிப்பெண் வழங்கியதில் 2 பேருக்கு ஒருவருக்கு 11 மதிப்பெண்கள், அதாவது சான்றிதழ் சரிபார்ப்பு முன்பு ஒருவருக்கு 11 மதிப்பெண்களாக இருந்தது, அது 13ஆக மாற்றப்பட்டிருக்கிறது. மற்றொரு நபர்களுக்கு 0 மதிப்பெண்ணாக இருந்து 15ஆக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு சந்தேகம் எழுந்திருப்பதாக அவர்கள் தரப்பில் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இந்த தேர்வை பொறுத்தளவு முதல் தாள் மற்றும் 2ஆம் தாள் என 2 வகையாக நடத்தப்பட்டிருக்கிறது. முதல் தாளை பொறுத்தளவு 100 மதிப்பெண்கள், அதாவது 100 கேள்விகள், 150 மதிப்பெண்கள். இந்த முதல் தாளில் கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான மதிப்பெண் எடுத்த நபர்கள் 2ஆம் தாளில் கட்டுரை எழுத வேண்டும். அந்த கட்டுரையில் பெரும்பாலான நபர்களுக்கு 0 மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பெரும்பாலான நபர்களுக்கு 1 மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. முதல் தாளில் கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான எடுத்த நபர்களுக்கு எப்படி 2ஆம் தாளில் மட்டும் 0 மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது? இந்த தேர்வை எழுதிய அனைவருமே, அதாவது முதுகலை பட்டம்